ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மயிழம்பு சேனல். மயிழம்பு சேனலில் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கதைக்களம் சிறுகதை. கதைக்கு தலைப்பு எங்கேயோ கேட்ட குரல். ராம் டாக்டருக்கு படிக்க விருப்பமில்லை என்றாலும் அம்மா அப்பா அதோடு இருவழி தாத்தாவும் மருத்துவர்கள் என்பதால் அவன் எடுத்த மதிப்பெண்ணுக்கும் சுலபமாக மெடிக்கல் சீட் கிடைத்தது. தனியாரில் தான் படிப்பேன் என்று வேண்டுமென்றே அடம்பிடித்தான். திட்டிக்கொண்டு வேறு வழியின்றி சேர்த்து விட்டனர். இவன் அறிவுக்கு நல்ல மாணவன் என்று பெயர் எடுத்தான். எப்படா முடிப்போம், வேற ஏதாவது எக்ஸாம் எழுதி இந்த மருத்துவ தொழிலிருந்து மாறலாம் என்பதே அவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது எப்போதும். 5ஆம் வருடம் ஹவுஸ் சர்ஜன் ட்ரைனிங்காக ஸ்டூடெண்ட் ஷாப்லிங்கில் விரும்பி வெள்ளூர் சென்றான். அங்கு நல்லா ஸ்கூட் அடிக்கலாம் என்று அவன் தோழன் சொல்லியதை வைத்து சென்று விட்டான். இவன் நேரம் அந்த மெடிக்கல் காலேஜ் டீன் மாற அனைவருக்கும் மாற்றி மாற்றி ஸ்ட்ரிக்ட் டியூட்டி போட்டு பிழிந்தெடுத்து விட்டனர். இவன் அதிக மதிப்பெண் கையில் இருந்ததாலும் ஆர்வமின்றி இருப்பதை கவனித்த டீன் இவனை தன் நேரடி கண்காணிப்பில் டியூட்டி அதிகம் போட்டார். பேஷன்ஸ் குறித்த அவன் அனாலிசிஸ் இவருடன் தான் டிஸ்கஸ் பண்ணியும் ஆகணும். தப்பிக்க வழியே இல்லை. சரியாக மாட்டிக்கொண்டான். அன்று கைனகாலஜி டிபார்ட்மெண்ட் டியூட்டி. அன்றைக்கு அட்மிட் ஆன பெண்ணிற்கு உடல்நிலையில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ். ஸ்பெஷல் கேர் கொடுக்க இவனைத்தான் நியமித்தார் டீன். ராம் அட்டெண்டரிடம் அவர் பெண்ணின் நிலையை விளக்க அப்பெண்ணின் உறுதியான மனம் ஆச்சரியத்தை அளித்தது. பிழைக்கும்னா பிழைக்கும், அதானப்பா. சரி டாக்டர், விதிவிட்ட வழி என்று சொல்லி போனவரின் உறுதி இவனை அசைத்தது. டியூட்டி முடிந்து ஹாஸ்டல் ரூம் வந்தாலும் அந்த பெண்ணின் குரல் காதுக்குள் ஒலித்தவாறே இருந்ததின் அர்த்தமும் புரியவில்லை. மறுநாள் இவன் டியூட்டி டைமுக்கு முன்னரே வார்டு செல்ல அந்த பேஷண்ட்டுக்கு சிசேரியன் செய்ய ரெடி பண்ணி இருந்தார்கள். இவனை பார்த்ததும் டீன், கெட் ரெடி யங் மேன், குட் செஷன் ஃபார் யூ என்று சொல்லி சென்று விட்டார். உடனே ஆபரேஷனுக்கு ரெடியானான். ஆபரேஷன் தியேட்டரில் அப்பெண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்தும் மயக்கம் வரவில்லை. பிபி வேறு கட்டுக்கடங்காமல் எகிர ஆரம்பித்தது. ராம் அவர் கைப்பிடித்தான். அக்கா, உங்க பிள்ளைய உங்க கையில் நிச்சயம் நானே தரேன், உயிரோட. கொஞ்சம் முத்தொழங்கக்கா என்று சொல்ல இவள் பார்வை அவன் மேல் நின்றது. கைகளை விரிக்க அவள் உள்ளங்கைகளை அழுத்தினான் ராம். கண்களால் சொல்லாமல் சொன்னான் சத்தியம் என்று. மெல்லமாக அவள் மயக்க நிலைக்கு செல்ல சரசரவென்று அந்த கேஸை சீனியர் டாக்டர்கள் கையாள இவன் கரங்கள் அவள் கைப்பற்றியவாறு இருந்தது. குழந்தை வெற்றிகரமாக சிசேரியனில் பிறந்து முதல் மூச்சையும் ஆழமாக இழுத்து அழுகையுடன் எடுக்க நிம்மதி தெரிந்தது அங்கிருந்தவர்களின் கண்களில். பேஷண்டின் பிரஷர் ரைஸ் ஆகாமல் இருந்ததால் ரிஸ்கான ஆபரேஷன் எளிதாகி இருந்தது அவர்களுக்கு. இவன் டீனுடன் வெளியே வந்து அந்த அம்மாவிடம் தெளிவாய் அவர் சொல்லியதை கேட்டான். அவர் முகத்தில் நிம்மதி பிறந்தது. அவர் சென்றதும் அந்த அம்மா இவன் கைகளை பிடித்து வருடினார். கண்களில் நீர் வழிய, நேத்து உங்க அம்மா கிட்ட பேசினேன். அவங்க சொல்லித்தான் நீ ஆபரேஷனுக்கு வந்ததல்ல, நீ வருவேன்னும் டீனுகிட்ட இன்னும் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க சொல்றேன்னும் அம்மா சொன்னதுதான் என் பெண்ணுக்கும் எனக்கும் தைரியமே வந்தது. நீ நல்லா இருப்பப்பா. எப்பவும் உன் கண்ணுல கருணையை உன்னை வளர்த்தப்பவே பார்த்திருக்கிறேன். ராமா என்று சொல்ல டக்குன்னு உரைத்தது அவனுக்கு இவர் குரல். இவன் பிறந்ததும் முதல் தாதியாக அம்மாவாக இவனை 5 வருடம் வீட்டிலேயே தங்கி பாசம் காட்டி வளர்த்த அந்த குரல். ராஜிமா என்றான் குரல் தழுதழுக்க. ஆமா ஐயா, நெடுநெடுன்னு வளர்ந்துட்ட. இந்த ராசியான கையால இன்னும் பல பேரின் உயிரையும் சந்தோஷத்தையும் மீட்டுக்குடியா. முதலாக உரைத்தது அவனுக்கு. அவன் உண்மையிலேயே கர்மசுரத்தையான மருத்துவன் என்பதும் அவன் வாழ்க்கை அதற்கே என்றும் அவன் உணர்ந்து கொண்டான். இவ்வளவுதான் கதை இன்று முற்றும். இதை எழுதியவர் தஞ்சை பியூட்டிஷியன் உமாதேவி சேகர். அவர் என்னுடைய இனிமையான தோழி. அவருக்கு நன்றி, மனப்பூர்வமான நன்றியை சொல்லிக்கிறேன் உமாதேவி. தேங்க்யூ. கதை கேட்ட எல்லாருக்கும்
தேங்க்யூ. தவறாம கேளுங்க. வெள்ளிக்கிழமையானா உங்களுக்கு கட்டாயம் ஒரு கதை சொல்றேன். பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணி எனக்கு தகவல் சொல்லுங்க. ஓகே.